மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கீங்க. தற்போது பேட்டரி கார் மூலமாக தலைமைச் செயலக வளாகத்தை முதல்வர் விஜய் சுற்றி பார்த்து வருகிறார். கூடுதல் விவரம் என்ன? புனித மேரி தேவாலயம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான தேவாலயம். இங்கேதான் ராபர்ட் கிளைவுடைய திருமணம் எல்லாம் நடைபெற்றது. அந்த பழமையான தேவாலயத்தை முதலமைச்சர் பார்வையிட்டு விட்டு தற்போது நேரடியாக இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சுற்றிலும் பேட்டரி கார் மூலியமாக சுற்றி வரக்கூடிய காட்சியில தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். தலைமைச் செயலக பணியாளர்கள் அனைவருமே சுற்றி நின்று பார்த்து வருகிறார்கள். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே குறிப்பாக வெளியில் வந்து முதலமைச்சரை பார்ப்பதற்காக நின்றிருக்கிறார்கள். காவல்துறை பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் குறிப்பாக இந்த தலைமைச் செயலகத்தை முழுவதுமாக இன்னமும் பார்க்காமல் இருக்கிறார். கிட்டத்தட்ட பல 100 ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த தலைமைச் செயலகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல அரசு அலுவலகங்கள் இருக்கிறது. நாமக்கல் கவிஞர் மாளிகை என்ற ஒரு பெரிய 10 மாடி கட்டிடம் இருக்கிறது. இதையெல்லாம் முதலமைச்சருக்கு காண்பிப்பதற்காக தலைமைச் செயலக பணியாளர்கள் தற்போது முதலமைச்சருக்கு சுற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்பது குறிப்பாக ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அருங்காட்சியகத்தினுடைய கட்டுப்பாட்டில் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இங்கு புதிதாக எந்த கட்டடமும் கட்ட முடியாது. ஏற்கனவே பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த கட்டடத்தை முதலமைச்சருக்கு தற்போது இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை கூட நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டடத்திற்கு முதலமைச்சர் வராமல் இருக்கிறார். எனவே இங்க இருக்கக்கூடிய புனித மேரி தேவாலயம் என்பது முக்கியமான பல காலகட்டத்தில் குறிப்பாக 1947 நடைபெற்ற சுதந்திர போரின் போதும் இந்த பல கட்ட தாக்குதல்களில் இருந்து தப்பித்த ஒரு கட்டடம் என்று சொன்னால் அது இந்த புனித மேரி தேவாலயம். கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக கொண்ட இந்த புனித மேரி தேவாலயத்தை முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு அங்க இருக்கக்கூடிய பாதிரியார்களிடமும் முதலமைச்சர் பேசினார். இங்க வந்து கல்லறைகள் இருக்கின்றன. முக்கியமான அந்த காலத்தில் போரில் உயிர் நீத்த பலருடைய உடல்கள் வந்து இங்க வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் முதலமைச்சர் கேட்டு தெரிந்து கொண்டார். இந்த தேவாலயம் என்பது ஒரு பழமை வாய்ந்த 1600களில் கட்டப்பட்ட தேவாலயமாக இருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் கூட இந்த கட்டடம் என்பது எந்த பழமை மாறாமல் இருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாமக்கல் கவிஞர் மாளிகை 1975 கட்டப்பட்ட ஒரு பழமையான கட்டடம். அந்த 10 மாடி கட்டடத்தில் தமிழக அரசுடைய அனைத்து துறை செயலாளர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள். அது எல்லாம் முதலமைச்சருக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதே போல செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்பது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே வந்து ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகம் இங்கே இருக்கிறது. அதே போல டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த மிலிட்டரி சைட்ஸும் இங்க இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. எனவே முதலமைச்சருக்கு இதெல்லாம் சுட்டி காட்டிக் கொள்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் 5500 தலைமைச் செயலக பணியாளர்கள் நாள்தோறும் பணியாற்றுகிறார்கள். அந்த பணியாளர்கள் முதலமைச்சரை இரு பக்கமும் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் இருந்து 9 மாடி கட்டடத்திலிருந்து ஜன்னல்கள் வழியாக முதலமைச்சரை தலைமைச் செயலக பணியாளர்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அந்த சத்தத்தோடு அவர்கள் வந்து முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். முதலமைச்சர் வழக்கமாக கோட் சூட் அணிந்து வருவார். கடும் வெயில் காரணமாக தற்போது கோட் இல்லாமல் வெறும் சட்டையுடன் வருவதையும் நம்மால பார்க்க முடிகிறது. பேட்டரி காரில் தலைமைச் செயலக வளாகத்தை முதல்வர் விஜய் சுற்றி பார்க்கிறார். இதைத் தொடர்ந்து வேறு ஏதேனும் நிகழ்வுகளில் அவர் பங்கேற்க இருக்கிறாரா? அவரை சந்திக்க வேறு யாதேனும் முக்கிய நபர்கள் வர இருக்கிறார்களா? நிச்சயமாக முதலமைச்சர் நாள்தோறும் காலை 10 மணிக்கு வருகிறார். மாலை 5 மணி வரை தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார். இந்த காலையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த முறை காலையில் வந்து பெரும் குறிப்பாக தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் MRF, கோத்தாரி உள்ளிட்ட நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் முதலமைச்சரை பார்த்தார்கள். எனவே மாலை நேரத்தில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை. குறிப்பாக கோப்புகளை கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆளுநர் உரைக்கான அந்த ஆவணங்கள் தயாராகின்றன. பட்ஜெட் தயாரிப்பு, புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசாங்கம் பட்ஜெட் தயாரிப்பு பணிகளில் நிதித்துறை அமைச்சர் மரியவில்சன் ஈடுபட்டிருக்கிறார். எனவே அது சார்ந்த கோப்புகளை முதலமைச்சர் அவ்வப்போது பார்வையிட்டு வருகிறார். அதே போல திட்டக்குழு
துணை தலைவர் ஒரு நியமனம் குறித்த ஒரு முக்கியமான கோப்பு இன்று கையெழுத்தாயிருக்கிறது. ஜெயரஞ்சன் அந்த குழுவினர் ஒட்டுமொத்தமாக 10 பேர் கொண்ட குழு கலைக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதிய குழு தற்போது வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கோப்புகளில் முதலமைச்சர் விரைவில் அந்த அறிவிப்பு, தமிழக திட்டக்குழு துணைத் தலைவர் யார் என்ற அறிவிப்பு விரைவில் வரும். அதற்கான கோப்புகளில் முதலமைச்சர் இன்று கையெழுத்திட்டிருப்பதாக நமக்கு தகவல் வருகின்றன. தலைமைச் செயலகம் சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய பகுதியாக சென்னை பிராட்வே அருகில் இருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னமும் அந்த காலத்தில் பயன்படுத்திய சிறைச்சாலைகள், அதே போல பிரிட்டிஷார் பயன்படுத்திய அந்த ராணுவ கிடங்குகள் உள்ளிட்டவை இருக்கின்றன. இன்னமும் ராணுவ பட்டாலியன் 2 பட்டாலியன்கள் இங்கிருந்து செயல்படுகின்றன. சுற்றிலும் அகலிகள் இருக்கின்றன. அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள் இன்னமும் அப்படியே பழமை மாறாமல் இருக்கின்றன. இதையெல்லாம் முதலமைச்சர் சுற்றி பார்த்திருக்கிறார். பேட்டரி கார் மூலமாக தலைமைச் செயலக பணியாளர்களுக்கு அவர் கையெழுத்திட்டபடி சென்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, தலைமைச் செயலக பணியாளர்கள் ஒருபுறம் காத்துக் கொண்டிருக்கும் காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பேர் பணிபுரிகிறார்கள், என்னென்ன நிலைகளில் பணிபுரிகிறார்கள்? சென்னை தலைமைச் செயலகம் என்பது ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமான ஒரு இதய பகுதியாக இருக்கிறது. அனைத்து, அதாவது 10 மாடி கட்டிடத்திலும் 20க்கும் மேற்பட்ட செயலாளர்கள், அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி, அதே போல கால்நடைத்துறை செயலாளர், ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளர், வீட்டு வசதித்துறை செயலாளர், அதே போல தொழிலாளர் நலத்துறை செயலாளர், சுற்றுச்சூழல், வனத்துறை, இது போன்று 40க்கும் மேற்பட்ட அரசு துறைகளுடைய தலைமையகம் இங்குதான் இருக்கிறது. ஒவ்வொரு உத்தரவுகளும் தலைமைச் செயலகத்திலிருந்து தான் தமிழகத்துடைய அனைத்து துறைகளுக்கும் செல்லும். உதாரணமாக மாவட்ட ஆட்சியர்களை கூட இங்கிருந்துதான் கண்காணிப்பார்கள். அந்த அளவுக்கு வருவாய்த்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் என அனைத்து துறை 200க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் பணியாற்றக்கூடிய ஒரு தலைமையிடமாக சென்னையில் இருக்கின்றது தலைமைச் செயலகம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 8000 பணியாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். அவர் ஒரு 1000 பேர் பல்வேறு விடுப்புகள் காரணமாக இல்லாமல் இருந்தாலும் கூட 7000 பேர் வரை நாள்தோறும் வந்து செல்கிறார்கள். இங்கென்று தனி பஸ் ஸ்டாப்பே இருக்கிறது. இங்க 2 ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பும் இருக்கிறது. குறிப்பாக கோட்டை ரயில் நிலையம் வழியாக கோட்டைக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க உள்ளே வசிக்கிறார்கள். ராணுவத்தில் பணிபுரிவர்கள் இங்கே பணியாற்றுகிறார்கள். அதே போல இங்கே ஒரு தனியாக தபால் நிலையம் இருக்கிறது. இங்க தனியாக காவல் நிலையம் இருக்கின்றது. கோட்டை காவல் நிலையம் என்று தனியாக இருக்கிறது. இங்கே பாத்தீங்கன்னா மிலிட்டரி கேன்டீன், ஒரு 3 கேன்டீன் இங்க செயல்படுகின்றது. இது போன்ற ஒரு பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான இடம். முழுக்க தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் பராமரிக்கக்கூடிய இந்த இடத்தை நாள்தோறும் முதலமைச்சர் செல்கிறார். அவர் குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி நடிகராகவே இருந்து விட்டதால் தலைமைச் செயலகத்தில் அவருக்கு அந்த அளவுக்கு உள்ளே பார்த்ததில்லை. அவரை பார்ப்பதற்காக இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டது. முதலமைச்சருடைய செயலாளர்கள் மற்றும் உயர் IPS அதிகாரி தர்மராஜ் IPS அதிகாரி உள்ளிட்டோரும் முதலமைச்சரை அழைத்துக் கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, தற்போது முதல்வர் விஜய் பேட்டரி காரில் தலைமைச் செயலக வளாகத்தை சுற்றி பார்க்கும் காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலக பணியாளர்களுக்கு அவர் கையசைக்கும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். உடன் முதல்வரின் பாதுகாவலர்கள், காவலர்கள் பின்தொடர்கிறார்கள். இந்த தலைமைச் செயலகத்தில் என்னென்ன பணிகள் தலைமையிடமாக கொண்டு நடத்தப்படுகின்றன? ரமேஷ், சென்னை தலைமைச் செயலகம் என்பது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரே ஒரு உத்தரவு மூலமாக செயல்படுத்த முடியும். நேற்றுக்கு கூட சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு தலைமை ஆலோசனை தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. DGP ரத்தோரும் இங்க வந்தார். அதாவது காவல்துறையுடைய தலைமை பீடத்தில் இருப்பவர்களை கூட இங்க வரவழைத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்று சொன்னால் அது தலைமைச் செயலகம் தான். இங்க பல முதலமைச்சர்கள் குறிப்பாக கண் பார்த்த இடம்தான். 60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் முதலமைச்சர்கள் இருந்தார்கள். அதற்கு முன்பாக காமராஜர் முதலமைச்சராக இருந்த இடமும் இந்த இடம்தான். அண்ணா முதலமைச்சராக இருந்த இடமும் இந்த இடம்தான். எனவே ஒரு பழமை வாய்ந்த இந்த கட்டடத்தில் தற்போது முதலமைச்சருக்கு அனைத்து பகுதியிலும் சுற்றி காட்டப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக தொல்லியல் துறைக்கு சொந்தமான இடங்கள், அதே போல ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் என அனைத்து இடங்களும் முதலமைச்சருக்கு பேட்டரி கார் மூலமாக சுற்றி காண்பிக்கப்படுகின்றது. இந்த பேட்டரி காரை பொறுத்தவரை திறந்த வெளியில் செல்வதால் முதலமைச்சரை எளிதில் பார்க்கலாம் என்பதற்காக தலைமைச் செயலக பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் குவிந்திருக்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா குதிரைப்படை ஒரு காலத்தில் செயல்பட்டது. அந்த குதிரைப்படை இருந்ததற்கான தடயங்கள் இருக்கின்றன. அதே போல அகலி மாதிரி சுற்றிலும் முதலைகள் வைக்கப்பட்டிருந்தது. என்னென்று சொன்னால் அந்த காலத்தில் ராஜாக்கள் தங்கியிருக்கும் போது இங்க எந்தவித ஆயுதங்களும் உள்ளே வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த அகலி சுற்றிலும் வைக்கப்பட்டு அதில் முதலைகள் விடப்பட்டிருந்தன. இது குறித்த அனைத்து விஷயங்களையும் தலைமை முக்கிய அதிகாரிகள் தற்போது முதலமைச்சருக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க BCom டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ், பெருந்துறை, ஈரோடு. For admissions call 9843885222.